இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழக போக்குவரத்து துறையில இருந்து ரொம்ப சூப்பரான ஒரு நியூ ஜாப் வேகன்சி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாப் பத்தின டீட்டெயில்ஸ் தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த வேலைவாய்ப்பு நமக்கு எங்கேருந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சாலை போக்குவரத்து நிறுவனம் சென்னையில இருந்து தான் சொல்லியிருக்காங்க. இதில் உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 3274 வேகன்சிக்கு மேலேயே சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா போக்குவரத்து கழகங்களின் பெயர்களும் குறிப்பிட்டிருக்காங்க. மாநகர் போக்குவரத்து கழகம் சென்னை, அரசு விரைவு போக்குவரத்து கழகம் தமிழ்நாடு சென்னை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் விழுப்புரம், தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் கும்பகோணம், சேலம், கோவை, மதுரை அண்ட் திருநெல்வேலி. பதவியின் பெயர் என்ன அப்படின்னா, ஓட்டுநர் மற்றும் உடன் நடத்துனர் வேலைக்கு தான் இந்த ஜாப் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஜாப் வேகன்சி பார்த்தீங்க அப்படின்னா டிரைவர் அண்ட் கண்டக்டர் ஜாப்க்கு தான் இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மொத்த காலியிடம் பார்த்தீங்க அப்படின்னா 3274 வேகன்சிக்கு மேலேயே சொல்லியிருக்காங்க. மாநகர போக்குவரத்து கழகம் சென்னையில் பார்த்தீங்க அப்படின்னா 364 வேகன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அரசு விரைவு போக்குவரத்து கழகம் சென்னையில் பார்த்தீங்க அப்படின்னா 318 வேகன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. விழுப்புரம்ல பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 322 வேகன்சி வந்து சொல்லியிருக்காங்க. கும்பகோணம்ல பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 756 வேகன்சி வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் சேலம்ல பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 486 வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் கோவையில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 334 வேகன்சி வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் மதுரையில் பார்த்தீங்க அப்படின்னா 322 வேகன்சி வந்து சொல்லியிருக்காங்க. திருநெல்வேலிக்கு பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 362 வேகன்சி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ டிரைவர் அண்ட் கண்டக்டர் ஜாப்க்கு தான் இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு டிரைவிங் வந்து தெரிஞ்சிருக்கணும். அண்ட் அதே மாதிரி கண்டக்டருக்கான வேலைகளும் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். அண்ட் இந்த வேலைவாய்ப்புக்கான குறைந்தபட்ச வயது வரம்பு அப்படின்னு பார்த்துட்டோம்னா உங்களுக்கு 24 வயது வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும். 1/7/2025 அன்று 24 வயது பூர்த்தியாகி இருக்க வேண்டும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதிகபட்ச வயது பார்த்தீங்க அப்படின்னா பொது வகுப்பினர் ஓசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 40 வயது பூர்த்தியாகாமலும், பழங்குடியினர் பிசி, எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 45 வயது வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் முன்னாள் இராணுவத்தினருக்கு பொது வகுப்பினர் ஓசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 50 வயது வந்து பூர்த்தி ஆகாமலும், மற்றும் இதர வகுப்பினர் பிசி, எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 55 வயது பூர்த்தி ஆகாமலும் இருத்தல் வேண்டும் அப்படின்னு இதிலே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த வேலைவாய்ப்புக்கான கல்வி தகுதி அப்படின்னு பார்த்துட்டோம்னா நீங்கள் 10th வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 10ஆம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் தமிழில் பேசவும் படிக்கவும் எழுதவும் தெரிந்திருத்தல் அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு தமிழ் பேச தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி தமிழ் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்போ தான் உங்களால் இந்த ஜாபில் வந்து ஜாயின் பண்ணிக்க முடியுங்க. அண்ட் இந்த ஜாப்க்கான முக்கிய தகுதிகள் வந்து கொடுத்துருக்காங்க. செல்லத்தக்க கனரக வாகன ஓட்டுநர் உரிமம் மற்றும் குறைந்தபட்சம் 18 மாதங்கள் கனரக வாகனம் ஓட்டிய அனுபவம், முதலுதவி சான்று, பொதுப்பணி வில்லை மற்றும் செல்லத்தக்க நடத்துனர் உரிமம் 1/1/2025க்கு முன்னர் பெற்றதாக இருத்தல் வேண்டும் அப்படின்னு இதிலே அவங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வேலைவாய்ப்புக்கான உயரம் மற்றும் எடை, உடல் தகுதி, ஸோ இது எல்லாமே அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் சில இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா, சாலை போக்குவரத்து நிறுவனம் மூலம் ஓட்டுநர் பயிற்சியில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு குறைந்தபட்ச வயது 24 மற்றும் 18 மாதங்கள் முன் அனுபவம் ஆகிய நிபந்தனைகள் பொருந்தாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மேலே கண்ட நிபந்தனைகளை பூர்த்தி செய்யும் விண்ணப்பதாரர்கள் இவங்க ஒரு வெப்சைட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இணையதளம் வாயிலாக விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்து வங்கி சேவை கட்டணம் நீங்களாக எஸ்சி, எஸ்டி பிரிவினருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 590 ரூபாய் வந்து கட்டணமாக கேட்டிருக்காங்க. வங்கி சேவை கட்டணம் நீங்களாக இதர பிரிவினருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1180 ரூபாய் வந்து கேட்டிருக்காங்க. அண்ட் அடுத்ததான் விண்ணப்பதாரர்கள் முறையே எழுத்து தேர்வு, செய்முறை தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களுக்கு இதில் எழுத்து தேர்வு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அண்ட் இன்டர்வியூவும் இருக்கும். ஸோ இப்படி தான் உங்களை இந்த ஜாப்க்கு வந்து செலக்ட் பண்ணுறாங்க. விண்ணப்பதாரர்கள் எழுத்து, செய்முறை, நேர்முக தேர்வுக்கு வருவதற்கான பயண செலவு மற்றும் இதர செலவு தொகை ஏதும் வழங்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இன்டர்வியூக்கு போகும்போதும் சரி, பயண செலவு வந்து நீங்கள் தான் ஏற்றுக்கணும். நெக்ஸ்ட், எழுத்து, செய்முறை, நேர்முக தேர்வு இது தொடர்பான அனைத்து விவரங்களையும் அறிய அவங்க ஒரு வெப்சைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் போய் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். இந்த ஜாப்க்கு நீங்கள் எப்போ வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா மதியம் 1 மணி முதல் 21/4/2025 வரைக்கும் இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாப் வேக்கன்சி வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த ஜாப் பற்றின கம்ப்ளீட் ஃபுல் டீட்டெயில்ஸும் இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனில் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிடி ஜாப்ஸ் தமிழ் சேனலோட டெலிகிராம் குரூப்பில் வந்து கொடுத்துருக்கேன். டெலிகிராம் குரூப் லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக நம்மளோட டெலிகிராம் குரூப்புக்கு வந்துடுவீங்க. ஸோ அதில் கொடுத்துருக்க இந்த ஜாப்க்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் லிங்கை கிளிக் பண்ணி ஜாப் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. தென் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணக்கூடிய ஆன்லைன் அப்ளை லிங்கும் நம்ம டிடி ஜாப்ஸ் தமிழ் சேனலோட டெலிகிராம் குரூப்பில் வந்து கொடுக்குறேன். இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே உங்களோட மொபைலில் இருந்தோ உங்களோட லேப்டாப்பில் இருந்தோ ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க. ஹவு டு அப்ளை அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் ஒரு 50 பேராச்சும் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான வீடியோவும் நம்ம டிடி ஜாப்ஸ் தமிழ் சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, கண்டிப்பாக இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதே மாதிரி இன்னும் சூப்பரான வேலைவாய்ப்பு தகவல்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம டிடி ஜாப்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.